வணக்கம். இது வாசு வாய்ஸ். படிச்ச ஒரு கவிதைங்க. சென்னை தலைநகரம் மட்டுமல்ல சென்னை தலைநகரம் மட்டுமல்ல, அது சிலை நகரமும் கூட. நன்றாக கவனித்துப் பாருங்கள். தலைவர்கள் சிலையில் கூட பேசிக்கொண்டே இருப்பார்கள். தலைவர்கள் சிலையில் கூட பேசிக்கொண்டே இருப்பார்கள். உழைப்பாளர்கள் சிலையில் கூட உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த உலகை உன்னதமாக்கும் உழைப்பாளர்களுக்கு மேதின வாழ்த்துக்கள். நல்ல கதை ஒன்று. ஒரு சோம்பேறி உழைக்காம சாப்பிடணும்னு நினச்சான். ஒரு ஞானியை போய் பார்த்தான். ஐயா, நான் உழைக்காம சாப்பிடணும், என்ன பண்ணலாம்? ஞானி எளிமையாக சொன்னார், நீ நாட்டில் வாழ்கிறதுக்கு தகுதியானவன் இல்லை, நீ காட்டுக்கு போயிடு அப்படின்ட்டார். இவனும் அவர் சொன்னதை நம்பி காட்டுக்கு போனான். அருவியில் குளித்தான். அங்கே கிடைக்கக்கூடிய காய்களையும் கனிகளையும் தின்னான். மரத்தடி நிழல் அப்படியே படுத்துட்டான். எழுந்திருந்து பார்க்குறப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு காட்சி. கை கால்களை இழந்த நரி ஒன்று அப்படியே கவலை தோர்ந்த முகத்தோடு உட்கார்ந்துருக்கு. ஒரு புலி தான் வேட்டையாடிய இறைச்சியில் ஒரு பாகத்தை கொண்டு வந்து நரியினுடைய முன்ன அப்படியே வைக்குது. நரி அதை சாப்பிடுது. இது ஒரு நாள் மட்டுமல்ல, 2-3 நாட்கள் தொடர்ந்து இது நடக்குது. அதை அவன் பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு மனதிலே என்ன தோன்றியது அப்படின்னா, இறைவனுடைய படைப்புல உழைக்க முடியாதவர்களுக்கு உழைப்பவர்கள் ஏதாவது செய்வார்கள் அப்படின்னு நினச்சிட்டான். நினச்சிட்டு காட்டை விட்டு வெளியில் வந்தான். மனிதர்கள் நடமாடக்கூடிய பகுதியில் போய் அப்படியே உட்காந்துக்கிட்டான். என்னால் உழைக்க முடியாது, உழைப்பவர்கள் எனக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, யாரும் அவனுக்கு எதுவுமே செய்யலை. இவனை காட்டுக்கு அமிச்ச முனிவர் அந்த பக்கமாக வந்தார். முனிவரை கூப்பிட்டான். ஐயா, காட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னப்பா நடந்துச்சு? கை கால் இல்லாத ஒரு நரி உட்கார்ந்துருந்துச்சு. புலி வந்து அதுக்கான இரையை கொண்டு வந்து அது கொடுத்துச்சு. இது நான் தொடர்ந்து பார்த்தேன். ஆனால் மனிதர்கள் நான் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு யாருமே உதவி செய்யலையே அப்படின்னா. இல்லைப்பா, இறைவனுடைய படைப்புகள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இறைவன் படைத்தான், நீ தான் புரிஞ்சுக்கல. நான் என்ன புரிஞ்சுக்கல? இல்லைப்பா, இயலாத நரியாக நீ உன்னை நினச்சிட்டு இருக்கிற. ஆனால் இறைவன் உன்னை இயலாத நரியாக படைக்கல, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய புலியாக படைத்திருக்கிறான்னு அவர் சொன்னார். உடனே அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உத்வேகம் வந்தது. போனான், உழைச்சான், அவனும் சாப்பிட்டான், பிற உயிர்களுக்கும் அவனால் ஆன உதவிகளை செய்தான். இது கதை. கதை முடிஞ்சோன்னு அழகான ஒரு குறிப்பை 2 வரிகளிலே அந்த கதாசிரியர் தந்தார். ஞானம் காட்டிலே கிடைத்தாலும் அந்த பயன்பாடு நாட்டிலே செயல்பட வேண்டும் என்கின்ற உழைப்பின் சித்தாந்தம் அந்த சோம்பேறியினுடைய உள்ளத்திலே ஒரு உந்துதலை ஏற்படுத்தியது.